லங்கா லூப் சேனலோட உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை இனிமையான வணக்கங்கள். இன்றைய நாளையும் குற்றங்கள் கொடியதுங்க. அந்த கொடிய சம்பவங்கள் எப்படியெல்லாம் நடந்திருக்கு, அதனுடைய உண்மைத்தன்மை என்னவா இருக்குன்றத விரிவா லங்கா லூப் ஆராய்ச்சி உங்களுக்கான தகவலை வழங்க போகுது. இலங்கையில அண்மை காலங்களா படுகொலைகள், அதுவும் பழி வாங்கக்கூடிய படுகொலைகள் நடந்துட்டு இருக்கிறது எல்லாருமே அறிஞ்ச புரிஞ்ச விஷயமா இருக்கலாம். எங்களுடைய எபிசோட் மூலமாகவும் விரிவான தகவல்களை வழங்கி இருக்கிறோம். மிக முக்கியமாக ஒருவருடைய சடலம் அடக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய பதாகை பாரியோர் அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பது நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய சம்பவமா பார்க்கப்படுது. மாக்கந்துரை மதுஷ் பாதாள உலக குழுவினுடைய பிரபலமான ஒரு தலைவர். இவர் இலங்கை போலீசாரால கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறமா சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். அதனால அவருடைய சகாக்கள், அவருடைய தோழர்கள் அவருடைய உடல் அடக்கப்பட்ட இடத்துக்கு அருகாமையில அண்ணா ஒவ்வொருத்தரா அனுப்புறோம், நாங்க வரும் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கக்கூடிய வகையில எழுத்துக்களோட பதாகையை வச்சிருந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு விஷயத்த பிரதிபலிக்கிறது என்பது, அதுவும் ஒரு சினிமா பாணியில கொலைகள் நடந்துட்டு இருக்கிறத ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து வடிவமாம் இருக்கு. அது ஒரு புறம் இருக்க, தொடர்ச்சியாக நாட்டுல படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. குடும்ப தகராறு, வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பிணக்குகள், இப்படி இதர பல விஷயங்கள் இருக்கு. அதுலயும் குடும்ப தகராறுன்றது மிக முக்கியமானதா இருக்கு. ரத்தினபுரி பொத்துப்பிட்டிய பிரதேசத்துல நடந்த ஒரு சம்பவம். 45 வயது ஒரு மனுஷன் குறிப்பிட்ட நபர்களால தடியாலேயே தாக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. ஒரு சாதாரணமா ஒரு சும்மா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை ஏன் யாரும் கொல்ல போறாங்க? நடக்கவே நடக்காது. அவரு பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு பெண்ணோட, அதுவும் திருமணமான பெண்ணோட உறவு வச்சிருக்க ஆசைப்பட்டிருக்காரு. அவரோட தகாத உறவு செய்யறதுக்கும் ஆசைப்பட்டிருக்காரு. அதனால தீவிர கோபம் அடைஞ்ச கணவர் அவருடைய நண்பர்கள் 2 பேரோட சேர்ந்து தடியாலேயே தாக்கி கொலை செஞ்சிருக்காரு. இது ரத்தினபுரி பொத்துப்பிட்டிய பிரதேசத்துல பாரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி தகாத உறவுகளை வைத்திருக்கிறதுக்கு யாரெல்லாம் நினைக்காங்களோ அவங்களுக்கான தண்டனையாக இதை நாம பார்க்க முடியுமா, அல்லது அவர்களை அச்சுறுத்துன்ற வகையில மேலும் மேலும் இப்படியான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவமா இதை பார்க்கலாமா? அது உங்களுடைய கண்ணோட்டத்திலாம் இருக்கு. இதனால 45 வயதுடைய ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்காரு. அதனால அந்த சம்பவத்தை செஞ்ச 3 பேர் இப்போ விளக்கமறியல்ல இருக்காங்க. 28 வயசு, 35 வயசு அவரோட அந்த பெண்ணோட கணவரும் தற்போது கைதாகி சிறை காவல்ல இருக்கிறாங்க. அடுத்தது ரத்கம ரணபானதனிய பிரதேசத்துல ஒருத்தர் கூரிய ஆயுதத்தால கொலை செய்யப்பட்டார். அவருக்கு வயசு 60. அவர் ஒரு தென்னை வியாபாரி. வெளிநாட்டுல இருக்கிற தன்னுடைய இளைய சகோதரன் வீட்டுல இருக்காரு. அந்த நேரத்துல தான் இனந்தெரியாத நபரால கூரிய ஆயுதத்தால் அவர் தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறதா விசாரணை சொல்லுது. கொலைக்கான காரணம் இதுவரைக்கும் தெரிய வரல. அதனால ரத்கம போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொள்றாங்க. அதனோட சேர்ந்து கலங்குட்டிய சந்தனகம வீதியில இருக்கக்கூடிய கல்நேவ கலாவுயா வரியான கிளை வீதியில ஒருத்தர் உயிரிழந்ததா தகவல் கிடைக்க போலீசார் விரைஞ்சாங்க. அதன்படி விசாரணை நடந்துச்சு. 42 வயதான ஒருத்தர் தான் உயிரிழந்ததா தற்போது வரைக்கும் தகவல் வெளியாகி இருக்கு. குடும்ப தகராறு காரணமா இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்னு போலீசாரும் சந்தேகிக்கிறாங்க. தீவிர விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஏராளமான கொலை சம்பவங்கள் நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. குற்றவாளிகளும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டுமே ஒழிய குற்றங்கள் நீடிக்கப்படக்கூடாது, அதிகப்படக்கூடாது என்பது லங்கா லூப்பினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. பாதாள உலக குழுக்களினுடைய தீவிர செயற்பாடுகளும் தற்போது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனையும் கட்டுப்படுத்த வேண்டியது நாட்டினுடைய காவல்துறைக்கு மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. லங்கா லூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு எபிசோட்டில் மிக முக்கியமான தகவலோடு சந்திக்கலாம்.